மின்சாரம் இல்லாத ஆட்சியாக அதிமுக ஆட்சி உள்ளது என்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் லோக்சபா தொகுதியில் திமுக வேட்பாளர் முத்தையனை ஆதரித்து அக்கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் 3 மாதங்களில் தமிழகத்தில் மின் பற்றாக்குறை தீர்க்கப்படும் என்று ஜெயலலிதா வாக்குறுதி அளித்தார். ஆனால் தற்போது மின்சாரமே இல்லாத நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருப்பதற்கு ஜெயலலிதாவே காரணம் என்று குற்றம் சாட்டினார். ஜெயலலிதா அவர்கள் வாக்குறுதிகளை, உறுதிமொழிகளை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறாரே, இதே ஜெயலலிதா 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தந்த உறுதிமொழிகள், வாக்குறுதிகள் என்ன? அவருடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டு சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 மாதத்தில் மின் தட்டுப்பாட்டை போக்குவோம் என்று. ஆனா என்ன நடந்திருக்கிறது? மின்சாரமே இல்லை என்ற ஒரு நிலையை அம்மையார் ஜெயலலிதா உருவாக்கி வைத்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் பால், மளிகை பொருட்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் என அனைத்து பொருட்களின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் கூறிய ஸ்டாலின் அவற்றை பட்டியலிட்டு பேசினார். தமிழகத்தில வெண்மை புரட்சியை நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்னார். அந்த வெண்மைக்கு மாறாக பால் விலையை பல மடங்கு உயர்த்தி இருக்கிறார். இல்லாத மின்சாரத்திற்கு மின் கட்டணம் அது ஏற்றம், பேருந்து கட்டணத்தில ஏற்றம், விலைவாசிகளை ஏற்றம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் அதில் ஏற்றம். இப்படி ஏற்றம் 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 என்று மாற்ற விரைவை மக்களுக்கு ஏமாற்றை தந்திருக்கக்கூடிய ஆட்சிதான் ஜெயலலிதாவுடைய ஆட்சி என்பதை முதல்வர் ஜெயலலிதா ஆட்சியில் திட்டங்கள் வெறும் அறிவிப்பாகவே மட்டுமே உள்ளதாகவும், திமுக அரசில் செயல்படுத்திய திட்டங்கள் கூட முடக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார்.